வணக்கம் ரெட்டி. திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியானது கொடைக்கானல். இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளில் இருந்து வருவது வழக்கம். தற்போது கோடை விடுமுறை மற்றும் கோடை வெப்பம் அதிக அளவு உள்ளதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் தொடர் விடுமுறை காரணமாக மலைகளை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே கொடைக்கானலுக்கு வந்து தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவதால் கொடைக்கானலுக்கு முன்பகுதியில் உள்ள சுமார் 14 கிலோமீட்டர் உள்ள பெருமாள் மலை முதல் கொடை வாகனமானது அணிவகுத்து நிற்கிறது. இந்த அணிவகுத்து நிற்பதால் தற்போது போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் ஒரு வழி சாலை மட்டுமே உள்ளதன் காரணமாக கோடை விடுமுறை மற்றும் நாட்களில் அதிக சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்கதையாகி உள்ளது. தற்போது நகர் பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுலா தலங்களான குணா குகை, சூசைட் பாயிண்ட் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே தற்போது வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ளது. மேலும் மேல்மலை பகுதியான சூழல் சுற்றுலா மையம் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. தற்போது தொடர் விடுமுறை மழை வெயில் அதிகம் வாட்டி வரும் சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பொதுமக்கள் எப்பொழுதும் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். தொடர் விடுமுறை என்றால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள், அப்பொழுது காவல்துறையை அதிகரிக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று கூறி வரும் சூழ்நிலையில் எதையும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாதால் தற்போது 14 கிலோமீட்டருக்கு வரிசை கட்டி நிற்கிறது வாகனங்கள். தற்போது அதன் ட்ரோன் ஷாட் தற்போது நமது செய்தி சேனலும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நிலை மேலும் நீடிக்காத வண்ணம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் சுற்றுலா பயணிகள் வைக்கின்றனர்.